அக்கா நேற்று தான் அக்கா கொண்டாந்து 25 கிலோ புண்ணாக்கு வச்சுருக்காங்க. இது வந்து நீங்கள் சொன்ன அந்த தீவனம். அந்த தீவனத்துக்கு இப்போ 2வது அந்த நீ மாடு ஊசி அடிக்க போகையில் மாட்டுக்கு வந்து என்னென்னா சத்து மாவு கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா மாட்டுக்கு வந்து எல்லா மாட்டுக்கும் தொட்டியில் கொண்டு கலந்து தீவனத்தோட கலந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கப்பான்னு சத்து மாவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தவிடு வந்து இதாக்கா இருக்குது. இது கோழி தீவனம். இந்த சாங்கு வந்து கோழி தீவனம். தவிடு புண்ணாக்கு எல்லாமே வச்சுக்கிட்டு தாக்கா இருக்கிறோம். ஏன்னா தவிடு நேற்று புண்ணாக்கு மட்டும் தான் நேற்று வந்து இறங்குனுச்சு. இப்போ எல்லாமே வச்சுக்கிட்டு தாக்கா இருக்கிறோம். மாடு ஏன்னா கொஞ்சம் புல்லு கொஞ்சம் பச்சை புல்லு கொஞ்சம் இல்லைக்கா. ஆனால் இப்போ வந்து டிரைவர் அண்ணன் பச்சை புல்லு தான் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. அந்த புல்லு தாக்கா போட்டுட்ருக்கோம். மாடும் அறுத்து விட்டோம். அது மாடு மேய்ஞ்சி தாக்கா இருக்குது. அது ஏன்னா இப்போ காலை டயத்தில் ஆனால் மேய்ச்சலுக்கு வந்து ஏன்னா அது நைட்டு முடிச்சுட்டு பசியாக கிடந்துட்டு நேற்று நைட் மேய்ஞ்சது தானே. இப்போ காலையில் மாடு அப்படி தாக்கா இருக்கும். நான் சாயந்தரம் பார்த்தோம்னா கொஞ்சம் மேய்ஞ்சி நல்லாயிருக்கும். இங்கே கொடுக்குற தீவனம் பூரா வச்சு தாக்கா இருக்கிறோம். அவங்க 5 பாக்கெட் கொடுத்தாங்க. அந்த சின்ன சின்ன பாக்கெட் இதில் 5 பாக்கெட் கொடுத்தாங்க. இப்போ அதில் 2 பாக்கெட் வச்சுட்டோம். ஏன்னா அது நம்ம தண்ணி வைக்கல, மாட்டுக்கு தீவனம் வைக்கல, அதில் கலந்து எல்லாம் வைக்கணும். இப்போ நம்ம 3 பாக்கெட் இருக்குக்கா. ஏன்னா இது வந்து அவங்க அடிக்கடி தர மாட்டாங்கண்ணா. அவங்கள்ட்ட மிச்சம் இருந்ததுனால நம்ம மாட்டுக்காரங்க ஊசி போட போயில அந்த 5 பாக்கெட் கொடுத்தாங்க. இப்போ 3 பாக்கெட் அது கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கா வைக்கணும். அது வந்து சும்மா ஒரு காப்பிடி அளவு ஒரு 200 கிராம் இப்படி தாக்கா வைக்கணும்.